Hello guys, finally நான் YouTube channel create பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும் நான் international dropshipping series start பண்ண போறேன்னு சொல்லிருந்தேன். அதுக்கான introduction video தான் இது. If you are new here, I am Manoj Chandran, a BCom student from Chennai, India. நான் international dropshipping 2020 COVID periodல ஸ்டார்ட் பண்ணேன். அப்பத்துல இருந்து இதுதான் என்னோட full time business. இந்த 3 yearsல நான் நிறைய கத்துக்கிட்டேன். எப்படி ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, அது எப்படி ப்ராஃபிட்டபிளாக ரன் பண்ணுறது, எப்படி ஸ்கேல் பண்ணுறது, எப்படி பிராண்ட் பண்ணுறது, லீகலாக எப்படி ஹேண்டில் பண்ணலாம், அண்ட் ஃபியூச்சரில் உங்கள் பிஸ்னஸ் எப்படி அதிகமான ரேட்க்கு சேல் பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஆன்லைன் பிஸ்னஸ் ப்ராசஸ் தான் நான் இந்த யூடியூப் சேனலில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நான் யூடியூப்க்கு புதுசு, ஸோ ஏதாச்சும் சஜஷன்ஸ் ஃபீட்பேக்ஸ்லாம் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி, ஸ்டார்ட் பண்ணுவோம். மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு ட்ராப் ஷிப்பிங் மாடல் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது தெரியும். இருந்தாலும் நான் என்னோட ஸ்டைலில் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ட்ராப் ஷிப்பிங்னா எக்ஸாக்டாக என்ன? இப்போ நீங்கள் ஒரு ஆன்லைன் இ-காமர்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, லைக் அமேசான், மிந்த்ரா, நைன்ஸ்கின் இந்த மாதிரி. இப்போ நைன்ஸ்கின் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, அது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். அப்புறம் அந்த ஸ்டாக்லாம் ஸ்டோர் பண்ண ஒரு பெரிய வேர் ஹவுஸ் வேணும், அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அப்புறம் பேக்கேஜிங் அண்ட் ஷிப்பிங்லாம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் வாட் இஃப் இந்த மாதிரி பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே இல்லாமல் லாஸ்ட் 3 இயர்ஸாக சென்னையில் ஒரு சின்ன வீட்டில் உட்காந்துட்டு என்னோட கவர்மெண்ட் லேப்டாப் வச்சு இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி இப்போ டாலர்ஸில் ஏர்ன் பண்ணிட்டு இருக்குன்னு சொன்னால் யாராச்சும் நம்புவீங்களா? இந்த ஜென்ரேஷனில் நம்ம ரொம்ப லக்கி. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த ஜென்ரேஷனில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண அந்த பிஸ்னஸ் ரிலேட்டடாக நம்ம கிட்ட எதுவும் இல்லைனாலும் பண்ண முடியும்னு பெரிய பெரிய கம்பெனிஸ் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூபர், ஓலாலாம் எடுத்துக்கிட்டா அவங்ககிட்ட சொந்தமாக கார் கிடையாது ஸ்டார்ட் பண்ணும்போது. ஸ்விக்கி கிட்ட ஓனா ரெஸ்டாரண்ட்ஸ் கிடையாது, ஏன் ஓயோ கூட ஓனா பில்டிங்ஸ் கிடையாது. ஆனால் அவங்களாம் இப்போ இந்தியாவில் ரொம்ப பெரிய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அதுவே ட்ராப் ஷிப்பிங் மாடல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 இடத்துல கனெக்ட் பண்ணணும். ஒன்று ஸ்டோர் ஓனர், அப்புறம் கஸ்டமர், அப்புறம் சப்ளையர். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கஸ்டமர், நீங்கள் ட்ராப் ஷிப்பர், அண்ட் நம்ம ஃப்ரெண்ட் வந்து சப்ளையராக வச்சுக்கலாம். சப்ளையருக்கு இப்போதைக்கு அலி எக்ஸ்பிரஸாக எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். இப்போது இந்த ப்ராடக்ட் அலி எக்ஸ்பிரஸில் $10 சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் உங்கள் ப்ரைஸை கால்குலேட் பண்ண போகிறீங்க. எப்படின்னா, மற்ற ஸ்டோர்ஸ் எவ்வளோக்கு சேல் பண்ணுறாங்க, அமேசானில் என்ன காஸ்ட், உங்களோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் உங்களுக்கு எவ்வளோ வேணும், இதெல்லாம் கால்குலேட் பண்ணி நீங்கள் ஒரு $30 செல்லிங் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி ஆட்ஸும் ரன் பண்ணுறீங்க. இப்போ எனக்கு அந்த ப்ராடக்ட் பிடிச்சோ இல்லை தேவைப்பட்டோ உங்ககிட்ட $30 பே பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டேன். என்னோட ஆர்டர் ஆட்டோமேட்டிக்காக சப்ளையருக்கு உங்கள் மூலிமா ஃபார்வர்ட் ஆகிடும். இப்போ நீங்கள், அதாவது ஸ்டோர் ஓனர், சப்ளையருக்கு வெறும் $10 பே பண்ணி அந்த ஆர்டரை ஃபுல்ஃபில் பண்ணணும். இப்போ சப்ளையர் உங்களுக்காக அந்த ப்ராடக்டை பேக் பண்ணி உங்கள் பிராண்ட் ஸ்டிக்கர் ஒட்டி கஸ்டமருக்கு டைரெக்டாக ஷிப் பண்ணுறாரு. ஸோ சப்ளையருக்கு $10 போக உங்களுக்கு $20 ப்ராஃபிட் இன் சிங்கிள் ஆர்டர். $20 இன்னைக்கு ரேட்டுக்கு அரௌண்ட் 1600 rupees. இதில் உங்களோட மார்க்கெட்டிங் காஸ்ட் இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் போக ஒரு அமௌண்ட் ப்ராஃபிட்டாக நிற்கும். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம ஒரு ப்ராடக்டை சேல் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அந்த ப்ராடக்ட் நம்மக்கிட்ட இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் இப்படி டீச் பண்ணுற மெத்தட் உங்களுக்கு புரியுதா, இல்லை ஏதாவது சஜஷன்ஸ் ஃபீட்பேக்ஸ்லாம் இருந்தால் சொல்லுங்கள், பார்த்து பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோவில் எப்படி பிஸ்னஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி ஷாப்பிஃபை ஸ்டோர் கிரியேட் பண்ணுறது, சப்ளையர் கண்டுபிடிச்சி எப்படி கனெக்ட் பண்ணுறது, பேமெண்ட் கேட்வே எப்படி செட்டப் பண்ணுறது, இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். அப்புறம் நீங்கள் ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இன்னொரு இன்கம் ஸ்ட்ரீம் வேணும்னாலும், இல்லை நீங்கள் கம்ப்ளீட்டாக நியூ டு ஆன்லைன் பிஸ்னஸ்னாலும் பரவாயில்ல, இந்த ஜேர்னியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இனிமேல் நம்ம இ-காமர்ஸ் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் இந்த வீடியோலேருந்து ஏதாச்சும் கற்றுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் லைக் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரமாக போட்டுடுறேன். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஸோ யூ won't மிஸ் த சீரீஸ். மீண்டும் சந்திப்போம்.